அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி 82 என்று வேர்ச்சொல்லை எவ்வாறு தொழிற்பெயராக மாற்றி எழுத வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல தொழிற்பெயர் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்றை தொழிலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர் எனப்படும். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். இது ஒரு செயலை உணர்த்துவதாக அமைந்திருக்கும். இந்த தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா காலம் காட்டாது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என காலம் காட்டாது. இதோட விகுதிகள்லாம் எப்படி அமைந்திருக்கும்? விகுதிகள் ஒரு சொல்லுக்கு கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், தல், கை, இது வந்து ஐ வரும். கை ஐ வரிசை இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தல், அல், ஐ, கு, உ, சி, உள், பாடு, வை, பூ, தீ, காடு, மை, ஆணை, இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட விகுதிகள் வந்து அமைந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தல் பார்த்திங்கன்னா நடித்தல், கை அல்லது ஐ வருகை, அம் பார்த்திங்கன்னா ஆட்டம், அல் பாடல், வை பார்வை, சி பார்த்திங்கன்னா தேர்ச்சி, ஆணை பார்த்திங்கன்னா வாராணை, பாடு அப்படின்னா கோட்பாடு, உள் அப்படின்னா கடவுள், காடு அப்படின்னா சாக்காடு, மைனா நடவாமை, கொல்லாமை, இந்த மாதிரி விகுதிகளை கொண்டு இந்த தொழிற்பெயர் வந்து அமைந்திருக்கும். இப்போ மொத்தம் 50 சொற்கள் நான் இங்கே எழுதியிருக்கேன், படிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்ச்சொல், இந்த பக்கம் இருக்கிறது அதற்கு ஏற்ற தொழிற்பெயர். இது வந்து ஒரு சொல்லுக்கு 2-3 தொழிற்பெயர் கூட எழுதியிருப்பேன். அதெல்லாம் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் எது வேணாலும் வரலாம் இல்லைங்களா? அதனால் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. மற்ற வேர் சொல்லுகளும் நீங்களே வந்து தொழிற்பெயர் வந்து படித்து பார்த்துக்கோங்க. வை, இது வந்து ஒரு வேர் சொல் இல்லைங்களா? இப்போது இதோட தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா வைத்தல். இந்த விகுதியை சேர்த்து நீங்கள் எழுதிக்கிட்டால் அது வந்து தொழிற்பெயராக மாறிவிடும். சரிங்களா? வை வைத்தல். வா, இதுக்கு பாருங்கள் வருதல், தல், விகுதியை சேர்த்தே வருதல், கை சேர்த்திங்கன்னா வருகை. அடுத்தது ஈ, ஈதல், போ, போதல். ஸோ நீங்கள் சொல்ல உங்களுக்கே புரியும். சரிங்களா? நீங்கள் வேறு ஏதாவது வேறு சொல்லியிருந்தால் கூட அதை கூட சேர்த்து சொல்லி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சா, சாக்காடு, சாதல், சாவு. அடுத்து எண், எண்ணுதல், எண்ணல், உடை, உடைத்தல், இழ, இழத்தல், இழப்பு, நாடு, நாடுதல், நாடல், உண், இதற்கான தொழிற்பெயர் உண்ணுதல், உண்ணல், உண்டல், மகிழ், இதற்கான தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா மகிழ்தல், மகிழ்ச்சி, ஏறு, ஏறுதல், தேர், தேர்ச்சி, தேர்தல், தேர்வு. அடுத்தது பார்த்திங்கன்னா எழுது, எழுதுதல், போற்று, போற்றுதல், தரி, தரித்தல், கேள், கேட்டல், கா, காத்தல், ஊட்டு, ஊட்டுதல், ஊட்டல், ஆள், ஆளுதல், ஆட்சி, வாழ், வாழ்தல், வாழ்க்கை, வாழ்த்தல், விடு, விடுதல், நடு, நடுதல், நடல், நடவு, பாடு, பாடுதல், தீண்டு, தீண்டுதல், தீண்டல், அழி, அழித்தல். அடுத்து ஏறு, ஏறுதல், பெருக்கு, பெருக்குதல், கொள், கொள்ளுதல், கொள்ளல், கொலை, கலை, கலைத்தல், நில், நிற்றல், தா, தருதல், விய, வியத்தல், உய், உய்த்தல், எழு, எழுதல், பெய், பெய்தல், பூட்டு, பூட்டுதல், செல், செல்லுதல், செல்லல், அழி, அழித்தல், வில், விற்றல், எய், எய்தல், ஆடு, ஆடல், ஆடுதல், நட, நடத்தல், நடை, நடவாமை, ஆள், ஆளல், பார், பார்த்தல், பார்வை, எழு, எழுதல், அதுவே எழுது வந்ததுன்னா எழுதுதல், மாறு, மாறுதல், மாற்று, மாற்றுதல், வெல், வெல்லுதல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.